இதை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா 6 மாசத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்பெல்லாம் நெல்லிக்காய் சாப்பிடணும்னு தோணுதோ இந்த ஆம்லா கேண்டி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ஹெல்த்தியாவும் இருக்கும், டேஸ்டியாவும் இருக்கும். இங்க 1/2 கிலோ நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கழுவிட்டு இட்லி பாத்திரத்துல வச்சு 10 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல வேக வச்சு எடுத்தீங்கன்னா நெல்லிக்காய் நல்லா வெந்துரும். இது ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு நெல்லிக்காய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். பிரிச்சு எடுத்துக்கோங்க. 200 கிராம் தட்டின வெள்ளத்தை இதோட சேர்த்துட்டு மிளகுத்தூள், சுக்குத்தூள், சாட் மசாலா, ட்ரை மேங்கோ பவுடர், கொஞ்சமா உப்பும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு 3 நாள் அப்படியே ஊற வைக்க போறோம். டெய்லி ஒரு வாட்டி மட்டும் கலந்து எடுத்துக்கோங்க. 3 நாள் கழிச்சு இந்த அளவு நல்லா ஊறி இருக்கும். இப்ப இதுல உள்ள வெள்ளத்தை வடிகட்டிட்டு நெல்லிக்காவை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நெல்லிக்காவை நல்லா வெயில ஒரு நாள் காய வச்சாலே காஞ்சிரும். வெயில் சரியா வராதுன்னா ஃபேன்ல 3 நாள் காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த வெள்ளை தண்ணி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிருங்க. இந்த சிறப்பை 2 மாசம் வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமா சேர்த்துட்டு சில்லுன்னு இருக்க தண்ணி சேர்த்து குடிச்சீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் தயாராயிருச்சு. அதே நேரத்துல நெல்லிக்காவும் நல்லா காஞ்சிருச்சு. தொடும் போது கையில ஒட்டக்கூடாது, ஈரம் இருக்கக்கூடாது. விற்கும் போது இந்த மாதிரி சாஃப்டா இருக்கணும். அப்ப கரெக்டான பதத்துல இருக்கு. 2 டீஸ்பூன் கல்கண்டை மிக்சியில பொடி பண்ணி எடுத்துருக்கேன். கல்கண்டுக்கு பதிலா ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் நல்லா கல்கண்டுல பெரட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கல்கண்டை இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா 6 மாசம் ஆனாலும் அப்படியே இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.